தீபாவளி அன்னைக்கு நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். பட் லட்சுமி குபேர பூஜை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ. ஸோ நான் வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுவேன். பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு லட்சுமி குபேர பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு வீட்டில் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவோம். தீபாவளி நோன்பு இருக்கிறவங்க ஈவினிங் செஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. பட் நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா காலையில் வந்துட்டு பூஜை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. பொதுவாக அமாவாசையில் வாசலில் குழம்புடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் தீபாவளி அன்னைக்கு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையில் நம்ம தாராளமாக போடலாம். ஏன்னா நல்ல நாள் கூட எது சேர்ந்து வந்தாலும் கணக்கு வராது. தீபாவளி அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சு 3 எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லட்சுமி குபேர பூஜையில் நம்ம பட்டாசு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்மளுடைய குட்டீஸ்க்கு பிளெஸிங்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த புது ட்ரெஸ் பட்டாசுலாம் கொடுத்துட்டு வீட்டில் பலகாரம் செஞ்சுருப்போம் இல்லையா, அதை சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டெல்லாம் கொடுத்துட்டு சம்பிரதாயத்துக்கு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு வரணுங்க. தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.